பெத்த பீஸு. நம்ம வந்து இன்னைக்கு ரெட் சில்லி கோழி சமையல் சமைக்க போறோம். கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி தானே உங்ககிட்ட கொடுத்தேன் நான். டர்போ குனின். ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. நல்ல மனம் வருது இதுல. எனக்கு வேற சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் காலி பண்ணிடுவீங்களோ. ஹாய் guys, welcome to Valfit. I am Sambath and சிவகண்ணன். I am also here. என்ன சம்பவம், எங்க இருந்து இவரை இறக்கிறீங்க? மலேசியால இருந்து இறக்குமதி பண்ணி இருக்கிறேன். அப்படியா? ஆமா ஆமாங்க. இன்னைக்கு வந்து நம்ம மலேசியன் டிஷ் தான் ஒண்ணு பண்ண போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்கிட்ட கேட்டுருவோம். என்ன பண்ண போறோம் மலேசியன் Hai டிஷ்? kawan-kawan, hari ini kita akan masak makanan உங்கள மாதிரி எனக்கும் புரியலங்க. சீமா புரியல. நான் இந்த ஆடத்தை விட்டு வெளிய போறேன். தமிழ்ல பேச. தமிழ்ல பேசுங்க. நம்ம வந்து இன்னைக்கு ரெட் சில்லி கோழி சமையல் சமைக்க போறோம். அது வந்து மலேசியால வந்து அயம் சம்பால்னு சொல்லிட்டு ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ். என்ன அயம் சம்பால்னா சில்லி சிக்கன் தான் அயம் சம்பால். அவ்வளவுதான். ஆமா. நேத்து நாங்க பேசணும், நம்ம ஊட்டிக்கு போறதுனால ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணி தராங்க மலேசியன் ஸ்டைல்ல. நான் சொல்றேன் நீங்க பண்ணுங்க அப்படின்னாரு. அந்த ரெசிபி தான் இன்னைக்கு பண்ண போறோம். அயம் சம்பல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க சமைக்கிறது அயம் சம்பல். என் பேரு அயம் சம்பத். நீங்க முதல்ல அந்த அயம்ன்ற கோழியை க்ளீன் பண்ணி வெட்டி எடுத்து வந்துறீங்களா? க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துறேன். வாங்க ஜி போலாம். சம்பத் அன்னைக்கு ஒரு வழி ஆனாரு. நானும் வந்துட்டேன். சிக்கனும் வந்துருச்சு. ஓகேயா? சிக்கன் யார் இது குனிஞ்சிருக்கும் போது வெட்டினது? நம்ம பெருசாலாம் ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லை. எல்லாம் சூப்பரா அருவி தண்ணியில அருமையா வாஷ் பண்ணலாம். அவங்க கோழி கழுவிட்டு வர்றதுக்குள்ள வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருவோம். வந்தா உடனே சமைக்க போறோம். லெக் பீஸை மட்டும் வெட்ட மனசே வர மாட்டேங்குது. அதனால கீரல் போட்டு விட்டுரும் ஜி. ஆமா ஜி, உங்களுக்கு ஒரு பீஸ் எனக்கு ஒரு பீஸ் தனியா எடுத்து வச்சிரும். 2 பேருக்கு பெத்த பீஸ், ஆளுக்கு ஒரு பெத்த பீஸ். காலையில இருந்து ஊட்டி கிளைமேட் அப்படி இருக்குங்க. ஊட்டிலாம் வந்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சமைச்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஃபீலே புரியும். ஜி இது பாத்தீங்கன்னா அயம். இத நாட்டுக்கோழிக்கு என்ன சொல்லுவீங்க? அயம் கம்போங். கம்போங். கம்போங்னா வில்லேஜ்னு அர்த்தம். அயம் கம்போங்னா நாட்டுக்கோழி. ஜி ஒரு வழியா அயம் வெட்டி முடிச்சாச்சு. சொல்லுங்க ஜி. இவக்கன நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஜி. போய் சமைச்சிடலாங்களா? நம்ம சமைச்சு ஒரு புடி பிடிக்கிறோம் இன்னைக்கு. ஆமா, இன்னைக்கு மலேசியன் டிஷ் நான் சாப்பிட போறேன். எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். கண்டிப்பா ஜி. ஏற்கனவே மலேசியால சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் அந்த டிஷ் நம்ம கையால செஞ்சு நாம எப்படி இருக்குன்னு சாப்பிட போறோம். சமைக்க போயிடலாமா? வாங்க ஜி போவோம். வாங்க. கோழியை கட் பண்ணிட்டு வரேன்னு 2 பேரும் போனாங்க. எவ்வளவு நேரம் தான் ஆகுதுன்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கோழியும் கட் பண்ணியாச்சு, அயமையும் கட் பண்ணியாச்சு. பாருங்க எனக்கு அசிஸ்டன்டோட வந்துட்டு இருக்கிறேன். எப்படி மலேசியால இருந்து வந்தவங்க பத்திரமா உங்களுக்கு கோழியை ஒப்படைச்சிட்டோம். எங்களுக்கு அயம் சம்பல் மட்டும் செஞ்சு கொடுத்து. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நாங்க மலேசியா வந்தோடனே இதை எதுவும் பழி வாங்கிறாங்க. என்னெல்லாம் கோழி வெட்ட விட்டாங்க, நீங்களும் வெட்டுங்கன்னு சொல்லிட்டு சமையலுக்கு தேவையான பொருளை சொல்லிடுறேன். எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு. இப்போ சிக்கனுக்கு எப்படி அயம்னு ஒரு பேர் இருக்கும், அந்த மாதிரி இங்க இருக்கிற வெஜிடபிள்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். நான் முதல்ல தமிழ்ல சொல்லிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் அதை நீங்க மலையிலேயே சொல்லிருங்க. 50 கிராம் வரமிளகாய விதை எடுத்து சுடுதண்ணில ஊற வைக்கணும். இந்த வரமிளகாய்க்கு பேர் என்ன? 50 கிராம் சில்லி கறி. 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி. பவாங் புத்தே, இது வந்து ஹலியா. ஹலியா. இஞ்சிக்கு பேர் தான் ஹலியா. நைஸா கட் பண்ண வெங்காயம் 300 கிராம். பவாங் மேரா. 250 கிராம் உரிச்ச சின்ன வெங்காயம். பவாங் மேரா கெச்சில். கெச்சில் தான் சின்னது. 200 கிராம் நாட்டு தக்காளி. நாட்டு தக்காளியா? டொமேட்டோ கம்போங். 1 கிலோ சிக்கன் வச்சு தான் நம்ம சமைக்க போறோம். 1 கிலோ சிக்கன். இது இவர் சொல்ல வேணாம். 1 kg அயம். கரெக்ட் ஜி. 1 ஸ்பூன் சோம்பு. ஜின்தான் புத்தே. 1 ஸ்பூன் சீரகம். ஜின்தான் மனேஸ். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். டர்போ குனின். நீங்க ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. அப்படி இல்லையா? இல்ல கரெக்ட் தான். மிளகுத்தூள். லாடு ஹிtam. பட்டை. காயு மனேஸ். கிராம்பு. செங்கே. பலாக. ஆயில். மினா. முதல்ல இந்த 1 கிலோ சிக்கன் இருக்கு இல்லையா, இதுல சில பல மசால்களை போட்டு நம்ம ஊற வைக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த வேலையை பண்ணிடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு. மலேசியால இருந்து வந்தாரு. அவர் இப்படி மிளகாய் கிள்ள விட்டுட்டோம். இவர் வீட்டுல கூட இந்த வேலை செஞ்சிருக்க மாட்டாரு. ஏதாவது வீட்டுல மிளகாய் கிள்ள இருக்கிறீங்க? அவரோட சுகத்தை பாட்டாவே பாடிட்டாரு. நடுவுல ஒரு வெட்டுங்க, அவ்வளவுதான். ரொம்ப எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்லாம் ஒண்ணும் இல்லை. அப்புறம் அறுவை டேஸ்ட்லாம் மலேசியால நம்ம தமிழ்நாட்டு வரமிளகாய் கிடைக்குங்களா? கிடைக்கும் ஜி. ஆக்சுவலி சில்லிலாம் ரொம்ப ஃபேமஸ் தான். சில்லி வெங்காயம் நிறைய வந்து இந்தியால இருந்து தான் வருது. இஞ்சி பூண்டு போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம சமைக்கும் போது கொஞ்சம் உப்பு போடுவோம். இந்த சிக்கன்ல உப்பு பிடிக்கிறீங்களா, அதனால பாதி அளவு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம்.
எல்லாமே போட்டாச்சு. இது நல்லா கலக்கிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வைக்கணும். இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கன்ல இறங்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த ரெசிபி வந்து ப்ராப்பரா இருக்குன்னு மலேசியாக்காரர் சொல்லியிருக்காரு. இதை அப்படியே ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். அப்படியே எண்ணெய் ஊற்றிடலாம். அதாவது இந்த எண்ணெய் எதுக்குன்னா, நம்ம இப்போ கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை வந்து இந்த எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். அதுக்காக தான் 50 கிராம் மிளகாயை விதை இல்லாமல் நம்ம எடுத்திருக்கோம். சுடுதண்ணியை போட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஊற வைக்கணும். எந்த அளவுக்கு இது ஊறுதோ அந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட்டாக வரும். இதை அரைக்கணும். அதில் சுடுதண்ணி ஊற்றிடலாம். ஆவி எப்படி பிறகு பார்த்தீங்களா ஊட்டியில்? ஆவி எங்கெங்கயோ பிடிக்க போகிறாங்க சுடுகாட்டுக்குலாம், இங்கே வந்து பிடிச்சி போக மாட்டேங்கிறாங்க. இஞ்சி பூண்டு, ஓகே, அது கூடவே இந்த சின்ன வெங்காயம், இது கூடவே வெட்டி வச்ச தக்காளி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைக்க போறோம். ஓகே, மிளகாயோட சேர்த்து அரைச்சிடலாம் வாங்க. ஆமா வாங்க போவோம். சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை என்னன்னா அரை வேக்காடு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். மறுபடியும் ஒரு கிரேவி இருக்கும் இல்லையா, அந்த கிரேவியில் இதை போட்டு அரை வேக்காடு வேக வைக்கணும். எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பணும். நம்ம இதுலேயே இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாம் போட்டதுனால நல்ல மனம் வருது. இதில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே பொறுமையாக நம்ம வேக விடுவோம். அரைச்சி எடுத்தாச்சு. ஜீந்தாங்க அரவை அரைச்சாச்சா? சூப்பராக அரைச்சி கொண்டு வந்துட்டோம் பாருங்க. செவச்சவன் இருக்கு. ஆமாம், நல்ல கலர் வந்திருக்கு பாருங்க. அரை வேக்காடு வெந்துருச்சு. நீங்க சொன்ன பக்குவம் இதுதானே? அதேதான் ஜி. எடுத்துடலாமா? எடுத்துடலாம் ஜி. ரைட். என்னன்னா ரெசிபி ஒரு தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, அது கரெக்டா வரணும். அதுக்காக தான். ரைட், ஓகே. ஓகே முடிஞ்சு. இந்த பக்கம் பாத்திரத்தை ஏத்துங்க. இந்தாங்க பாத்திரத்தை ஏத்துங்கன்னா என் கையிலேயே கொடுக்குறாரு பாருங்க. ரைட், ஓகே. இதுவும் சூடாகட்டும். காத்து வேற கொஞ்சம் ஓவரா இருக்கு, சில்லுன்னு வேற இருக்கு. சட்டி சூடாகிறதுக்கே லேட் ஆகும். ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு போட்டு பெப்பரு சால்ட் போட்டு அதையும் சாப்பிடலாம் தனியா, நல்லா ஃப்ளேவரபுளா இருக்கும். சம்பக்கான சொல்லையிலே நீங்க ஒண்ணு புரிஞ்சிருக்கணும். பத்திரமா சிக்கனை பார்த்துக்கு காலி பண்ணிடுவாப்ல. அதுக்கு தானே ஜி நீ வச்சீங்க. ஆமா. சிக்கனை பொரிச்சு எடுத்துட்டோம். இதே பாத்திரத்துல நம்ம தாளிச்சு எடுக்கணும். முதல்ல இதுல இருக்கிற எண்ணெய் எடுத்துடலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒரு 2 பீஸு சீரகம், இந்த சோம்பு அதையும் சேர்த்துப்போம். இது நல்லா வதங்கணும். சம்பத் கான், சொல்லுங்க கான். இங்கதான் இருக்கீங்களா? இங்கதான் இருக்கிற. வெங்காயம் தட்டு வர போனேன். சிக்கனை பத்திரமா பாத்துங்க, எடுத்துருவாப்ல. ஏதாவது 2 பீஸ் தான் சாப்பிட்டேன். போடுங்க. 2 பீஸ் சாப்பிட்டீங்களா? 2 தான். இதே இதுல இந்த வெங்காயத்தை வதக்க பண்ணணும். இந்த வெங்காயம் உடனே வதங்கணும்னா நம்ம ஒரு வேலை செய்வோம். என்ன பண்ணுவோம்? இந்தாங்க சால்ட்டு. எப்பவுமே வெங்காயம் நம்ம வதக்கும் போது கொஞ்சோண்டு சால்ட் போட்டோம்னா உடனே வெந்துடும். 10 நிமிஷத்துல வதங்காத வெங்காயம் ஒரு 6 நிமிஷத்துலயே 5 நிமிஷத்துலயே வதங்கிடும். 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட். நம்ம சிக்கன்லயும் ஆல்ரெடி சால்ட் போட்டிருக்கோம். இப்போ வெங்காயம் வதங்கும் போது நம்ம சால்ட் போட்டிருக்கோம். லாஸ்டா நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் போட்டா போதும். நான் ஊட்டி சில்லு சில்லுன்னு இருக்கு, கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு வந்துடுறேன். காத்து வாங்குறீங்களா? என்ன ரேட்டுன்னு சொல்லுங்க மறக்காம. சம்பத்ண்ணே சொல்லுண்ணே. சிவன் வேற இல்ல, கோழி வேற ஆசைப்பட்டீங்க. ஆமா வாங்க 2 பீஸ் நான் உங்களுக்கு தரேன். ஓகே வாங்க போலாம். அடுப்பு அது கிடக்குது வாங்க. சொல்லுண்ணே. ஜில்லுன்னு காத்து பாத்தீங்களா? ஆமா. நம்ம முன்னாடி கோழி என்னென்ன செய்யறது? 2 பீஸை கேட்ட மொத்த பீஸே ஒதுக்கிட்டீங்க. சூப்பர்ண்ணே. சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம் வாங்க. ஒரு கை வச்சிரும். சிவக்கண்ண வரக்குள்ள சாப்பிடணும், இல்லைன்னா ஆள் விடமாட்டா அப்படி. சூப்பரா இருக்குதா? அண்ணனுக்கு தெரிஞ்சா நம்மள வெட்டி போட்டுறாரு. வாங்க போயிடுவோம். சம்பத் கான்ட்ட வெங்காயத்தை வதக்க சொன்னா எங்க போனா? சம்பத் கான் வந்துட்டேன். இல்ல கோழிக்கு இங்க சூடா இருந்துச்சுன்னா அந்த பக்கம் கொஞ்சம் கூலிங்கா இருந்துச்சு. இல்லையே, அவர் மட்டும் வந்தாருன்னா சிக்கனும் கூடவே வருது. நான் சாப்பிடவே இல்லை, நம்புங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். உங்க டவுட் எனக்கு தெரியுது. மலேசியாக்கார கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லி தானே உங்ககிட்ட கொடுத்தேன். நானு பத்திரமா வச்சுக்கிட்டேன். பத்திரமா தான் வச்சிருக்கேன். பத்திரத்தை நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதை சேர்க்கணும். ஊத்துக்க சம்பத் கான். அப்படியே ஊத்துட்டுங்களா? அருமை. அப்படியே நல்லா கொதிக்கணும். கொதிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கனை சேர்க்கணும். கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு பாத்திரத்தை ஏற்றி சிக்கனையும் இந்த பேஸ்ட்டையும் நம்ம ஒண்ணா சேர்க்க போறோம். இந்த பாத்திரம் பத்தாது போல. சம்பத் கான் சொல்லுங்க. நீங்க வைங்க பாத்திரத்தை. இந்தாங்க பெரிய பாத்திரம். அருமை. நீங்க கொட்டுங்க சிக்கனை. ஜி லெக் ஒன்னு தான் இருக்கு பரவாயில்லையா? இல்லையே, 2 இருக்கு. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வேற சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் காலி பண்ணிடுவீங்களோ? 2 பேரோட சேர்க்கையே சரியில்லையே. இப்போ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறோம்.
இந்த சிக்கன் எல்லாம் நல்லா கொதிச்சு அப்படியே திக்காக நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கணும். அது வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே பொறுமையாக வேக விடுவோம். சம்பகான் சொல்லுங்க. லெக் பீஸ் இப்போ பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுமே. மெத்த பீஸ் எனக்கு மட்டும்தான், ஓகேங்களா? அதனால் பத்திரமா பார்த்துக்குங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. அரை வேக்காடு நம்ம எண்ணெயில் வேக வச்சோம், அரை வேக்காடு இந்த மசாலாலே வேக வச்சிருக்கோம். நம்மளுக்கு நல்லா சுண்டிருச்சு. இதுக்கு மேலே சுண்ட விடக்கூடாது இல்லையா? ஆனால் இதுக்கு ஃபைனல் டச் ஒன்று சொல்லியிருக்கீங்க. என்னென்ன போடணும்? ஃபைனல் டச்னு சொல்லும்போது மலேசியாவில் வந்து நம்ம கொஞ்சோண்டு சுகர் போடுவோம். ஓகே. ஆனால் நம்ம சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்தியாவில் இருக்கோம். ஸோ அதனால நம்ம இந்தியா சர்க்கரை ரைட்டு போட்டுருங்க. சர்க்கரை போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது லெமன், அரை லெமன் போட்டிருக்கோம். ஆனால் இதுக்கு ஒரு ஃபினிஷிங் டச்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இலையை போடணும். அப்படியா? ஊட்டியில டவுன் பண்டன் கிடைக்காதனால. டவுன் பந்தன்னா என்ன? டவுன் பண்டன்னா பண்டன் லீவ்ஸ். அது வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ஸோ மலேசியால வந்து சில சமையல்ல வந்து நாசிலமா அயம் சம்பால நம்ம அதை போடுவோம் கடைசியா ஒரு ஃபினிஷிங் டச். ஓகே. நம்ம ஊட்டியில அது கிடைக்காதனால நம்மளுக்கு சிச்சுவேஷன் ப்ராப்ளம்னால நம்மளுக்கு கிடைச்சதை வச்சு போடுறது. இதுவும் அதே ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். இது என்னது? இது இது வந்து லெமனோட லீவ்ஸ். இது என்னன்னு கேட்டீங்கன்னா எலுமிச்சை பழம். அப்ப நார்த்தங்காய் இருக்கு பாருங்க, அந்த நார்த்தங்காயோட லீஃப் இது. இந்த லீஃபோட எசன்ஸ் அப்படியே வந்து உள்ள இறங்கணும். அதனால அப்படியே திருப்பி விட்டுருவோம். ரைட், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட போயிடலாம். ஏன்னா ஒரு கலகலப்பான இன்னைக்கு ஒரு சமையல், வழக்கமாக உள்ள சமையல் மாதிரி இது இருந்திருக்காது. என்டர்டைன்மெண்டான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும். இவங்க 2 பேரோட காம்பினேஷன் பயங்கரமாக இருக்கு. அயம் சம்பல் இருக்குல்ல, சொல்லுங்க ஜி. இது வந்து ஒயிட் ரைஸுக்கு தான் நல்லா இருக்குமா இல்ல வேற எதுக்குலாம் நல்லா இருக்கும்? அயம் சம்பல் ஸ்பெஷல் ஜி. ஒயிட் ரைஸ்க்கும் நல்லா இருக்கும், கோகனட் ரைஸ்க்கும் நல்லா இருக்கும், நெய் சோறு இருக்குல்ல, நெய் சோறு அதுக்கு சூப்பரா இருக்கும். ஓ, அப்ப அது மல்டியா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். கடைசில அந்த லெக் பீஸ் எனக்கு வரவே இல்லை. தம்பிங்களா பெத்த பீஸா எடுத்து போடுங்கப்பா. அப்பா சூப்பரா, சூப்பர் 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 தம்பி. அருமை அருமை, ஃபண்டாஸ்டிக். நாக்கில் வச்சோன்னா அப்படியே சுள்ளுன்னு இழுக்குது. என்னன்னா காரம். இந்த ஊர் இட்லி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜி. அதனால சூப்பரா சரியான ஸ்பைஸா இருக்கு. சம்பல் நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் வரும் போல இருக்கு. சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்ல கிரேவியில் மெர்ஜ் ஆகி சிக்கன் இருக்குன்னா தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க, சூப்பராக ஆயிலையுமே கிரேவிலையும் வெந்து இருக்குது. அப்படியே அமக்கணும்னா அப்படியே பிஞ்சிட்டு வந்து வருது. அப்படியே சாப்பிட்டுவா. அவ்வளோடா அயம் சம்பல் சூப்பராக இருக்குது. ரொம்பவே அருமையான டிஷ்ஷாக இருக்குது. இது மலேசியாவில் கிடைக்குது. மலேசிய மக்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சாப்பாடு நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் ஜூஸியாக மலேசியா மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே எண்ணெயிலையும் வந்து மசாலாலையும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பக்குவத்தில் இருக்குது. தனி ஆனந்தம், வித்தியாசமான டேஸ்ட். மலேசியாவோட டிஷ்ஷை வந்து இன்னைக்கு நம்ம ஊட்டியில் சமைச்சது உண்மையிலேயே ஒரு அட்டகாசமான ரெசிபி. அது இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு உணவுலாம் பக்காவாக இருக்குது. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். சூப்பர் ஜி. நெசமுல இந்த கிளைமேட்டுக்கு வந்து நம்ம ஒரு காரமா சாப்பிட்றது வந்து அப்படியே வெரி குட் காம்பினேஷன். அதே போல நம்ம வீட்டில் சாப்பிட்றது மாதிரியே இருக்கு. சிவா அண்ணனுக்கும் சம்பத் அண்ணனுக்கும் தான் தேங்க்ஸ். அது அந்த ஒரிஜினல் ரெசிபி மாதிரியே கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் அடுத்தாட்டி மலேசியா வரும்போது அங்கேயே நம்ம செய்வோம். அதே தான், மலேசியா வரும்போது இன்னும் மலேசியா டிஷ் வந்து நிறைய நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். நீங்கள் மலேசியாவில் சாப்பிட்ட உணவு எது உங்களால் மறக்க முடியாது அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, பாய்.